இருக்கும் போதும் கர்த்தரை நம்புங்கள், இழக்கும் போதும் கர்த்தரை நம்புங்கள். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துல ஈசாக்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் முதல்ல ஈசாக்க ஒரு ஆசீர்வாதத்தின் பாதையில் நடத்துறார். அப்பொழுதும் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததுனால அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனுடைய காரணம், முழுமையாக ஈசாக்கு கர்த்தரை மாத்திரமே நம்பினான். இரண்டாவது ஒரு பாதைக்குள்ளாக போகிறார். ஈசாக்கு வாழ்க்கையில எவ்வளோ உயரத்துக்கு போனானோ அதை விட கீழே இறங்கக்கூடிய சூழ்நிலைகள் அவனுக்கு வந்தது. ஆனாலும் பாருங்க, அவனுடைய இழப்பின் மத்தியிலும் கர்த்தரை மாத்திரம் நம்பலாம். இப்ப மூணாவதா ஒண்ணு நடக்குது. இந்த ரெண்டு பாதையிலும் கர்த்தரை அவன் நம்பினதுனால மூணாவது ஒரு பாதையை திறக்கிறாரு. அதுதான் விசாலத்தின் பாதையை கர்த்தர் திறக்கிறவரா இருக்கிறார். இது எப்படி நடக்கும்? உயரத்தில் இருக்கும்போது கர்த்தரை நம்பினா, பள்ளத்தாக்குல கர்த்தரை நம்பினா, விசாலத்துல கர்த்தரை நம்பினா, இந்த மூன்றையும் அவன் செஞ்சதுக்கு பிறகு கர்த்தர் எவரால துரத்தி அடிக்கப்பட்டார்களோ அவர்களே அவங்க முன்னாடி நின்னு சொல்றான் பாருங்க ஒரு ஸ்டேட்மெண்ட், கர்த்தர் உங்கூட இருக்கிறாருன்னு நாங்க பார்த்தோம். ஈசாக்கு, கர்த்தர் உங்கூட இருக்கிறத நாங்க பார்த்தோம். பிரதர், சிஸ்டர், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறதை அநேகர் காண, ராஜாக்கள் காண செய்கிற நம்முடைய அற்புதமான ஆண்டவராக இருக்கிறார்.